மிக்தாம், யோனாத் ஏலம் ரிகோகிம், மஸ்கில், சிகாயோன், அல்தஸ்கேத், கித்தீத், ஷோஷனீம், நெகினோத், மகலாத், முத்லபேன். என்னடா அது வித்தியாசமான வார்த்தைகளை பேசுகிறேன்னு பார்க்குறீங்களா? உண்மையாகவே அது வித்தியாசமான வார்த்தைகள் தான். நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் மையப்பகுதியாக இருக்கிற சங்கீத புஸ்தகத்தில் ஒவ்வொரு சங்கீதத்துக்கும் குறிப்பிட்ட தலைப்புகள் கொடுத்துருப்பாங்க. அந்த குறிப்பிட்ட தலைப்புகளில் வருகிற வித்தியாசமான எபிரேய வார்த்தைகள் தான் நான் முன்பு சொன்னவை. இவைகளெல்லாம் வாசிக்கும்போது இதற்கான அர்த்தம் என்னன்னு சொல்லி கொஞ்சம் யோசனை பண்ணியிருக்கிறீங்களா? நான் அப்படி நிறைய யோசனை பண்ணது உண்டு. அதற்கான அர்த்தங்களை தெரிஞ்சுக்கிட்ட போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. தொடர்ந்து அந்த வித்தியாசமான எபிரேய வார்த்தைகளுடைய அர்த்தங்கள் என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்குவாங்க. பரிசுத்த வேதாகமத்தினுடைய மையப்பகுதி, இருதய பகுதி, முக்கியமான பகுதி என்று அழைக்கப்படுகிற சங்கீத புஸ்தகம். 150 சங்கீதங்களில் அநேக சங்கீதங்களுக்கு தலைப்புகள் கிடையாது. ஆனால் கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்புகளுக்குள்ள வித்தியாசமான எபிரேய வார்த்தைகள். அந்த வித்தியாசமான எபிரேய வார்த்தைகள் அந்த குறிப்பிட்ட சங்கீதத்தினுடைய கருவாக அமைந்திருக்கிறது. அந்த குறிப்பிட்ட வார்த்தைகளுக்கு அர்த்தம் நமக்கு தெரிஞ்சது அப்படின்னா நிச்சயமாகவே ஆச்சரியப்பட்டு போவோம். ஒவ்வொன்றாக பார்த்து விடுவோம் வாங்க. முதலாவது நெகினோத் அப்படிங்கிற வார்த்தை. இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? பாடல், நரம்பு, வாத்திய கருவி, வசவு, திட்டு, பரியாசம், கேலி, கிண்டல் செய்கிற சமயங்களில் பாடுகிற பாடல், கிண்ணற பாடல் என்றெல்லாம் அர்த்தம். இந்த நெகினோத் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஒரு கம்பி நரம்பு வாத்தியத்தில் பாடப்படுகிற பாடல் அப்படின்னும் அர்த்தம் இருக்கிறது. சங்கீதம் 4, 6, 54, 67, 76 இவைகளின் தலைப்பில் இந்த நெகினோத் என்கிற வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதே போல் 55ஆம் சங்கீதத்தினுடைய தலைப்பில் நிகனோத் என்று கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த நிகனோத் என்பதும் நெகினோத் என்பதும் இரண்டுமே ஒன்று தான். அந்த குறிப்பிட்ட சங்கீதங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா அது குறிப்பிட்ட வகையில் யாரோ ஒருவரை கேலியோ கிண்டலோ செய்வது போல, எதிரிகளை கிண்டல் செய்வது போல, கேலி செய்வது போல இருக்கிறத நீங்கள் கவனித்து பார்க்கலாம். அதுக்கு அடுத்ததாக 5ஆம் சங்கீதத்தில் நெகிலோத் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இதற்கு என்ன அர்த்தம்? தெய்வ நிந்தனையை விளைவிப்போம், சுதந்திரத்தை பங்கிடுவோம் என்று அர்த்தம் இருக்கிறது. கூடவே புல்லாங்குழல், குழல், துளையிடு, துவாரமிடு என்றெல்லாம் அதற்கு அர்த்தம் இருக்கிறது. எல்லா விதமான துளை மற்றும் ஊதும் காற்று வாத்தியங்களையும் இந்த வார்த்தை குறிக்கிறதாக இருக்கிறது. அடுத்ததாக சிகாயோன் அப்படிங்கிற வார்த்தை. இந்த குறிப்பிட்ட வார்த்தை சங்கீதம் 7லையும் ஆபகுக் 3:1 பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இதற்கு என்ன அர்த்தம்? வழி தவறுதல், நேர்மை தவறுதல், விபரீதம், அலைந்து திரிதல், ஏமாற்றுதல் அப்படிங்கிற அர்த்தமெல்லாம் இருக்கிறது. குறிப்பாக அது முழுமையாக எதை அர்த்தப்படுத்துகிறது அப்படின்னா, இது நீதி கிடைக்காத போது பாடுகிற ஒரு வாதியினுடைய துக்க பாடல் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக கித்தீத் அப்படிங்கிற வார்த்தை. இது சங்கீதம் 8, 81, 84 ஆகிய தலைப்புகளில் வருகிறது. இந்த கித்தீத் என்பதற்கு திராட்சை ஆலை, எ வைன் பிரஸ் அப்படிங்கிற அர்த்தம் இருக்கிறது. இந்த கித்தீத் அப்படிங்கிற வார்த்தைக்கு 3 விதமான பொருள்கள் உண்டு. அது என்ன? ஒன்று, இது ஒரு இசைக்கருவியினுடைய பெயர். இது காத் பட்டணத்தில் செய்யப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது, அறுவடை காலத்தில் பாடப்படுகிற பாடல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது திராட்சை ஆலையில் திராட்சை பிழியப்படும் போது பாடப்படுகிற பாடல் என்று சொல்கிறாங்க. 3, இந்த இசை தேவாலயத்தில் பாடும்போது பயன்படுத்தினாங்க. இந்த சங்கீதத்தை பாடிய போது இந்த கித்தீத் என்கிற ஒரு இசைக்கருவியை பயன்படுத்தி இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. காத் அப்படிங்கிற ஒரு பட்டணம் இருக்குது பார்த்தீங்களா? இந்த சங்கீதம் 8, 81, 84 தலைப்பாக இருக்குது பார்த்தீங்களா? தாவீது 1 சாமுவேல் 27ஆம் அதிகாரத்தில் 3-4 வசனத்தில், 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 10 முதல் 11 வசனங்களில் வாசிக்கும்போது தாவீது அந்த குறிப்பிட்ட காத் ஊருக்கு போகிறாரு. அந்த இடத்துல திராட்சை பிழியப்படுகிற ஆலையில் இந்த குறிப்பிட்ட இசையை வாத்தியத்தை கற்றுக்கொண்டு வந்து பிறகு தாவீது அதை பாடியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அர்த்தம் இருக்கிறது. அடுத்ததாக முத்லபேன் அப்படிங்கிற வார்த்தை. இந்த வார்த்தை பாருங்கள், சங்கீதம் 9னுடைய தலைப்பாக இருக்கிறது. இதற்கு என்ன அர்த்தம்? மகனின் மரணம், முட்டாளின் மரணம், அல்லது முட்டாள்தனமாக இறந்தவர்களை நினைத்து பாடுகிற பாடல், வாத்தியம் என்று சொல்லி அர்த்தம். இங்கே நாபால் அப்படிங்கிற ஒரு மனிதன், அப்சலோம் என்கிற மனிதன், சவுல், பெலிஸ்தர், அப்னேர். இந்த அப்னேருடைய வார்த்தைக்கு பாருங்கள், மதிகெட்டவனை போல மாண்ட ஒருவன் என்று சொல்லி பாடுறாங்க. இப்படி மதியீனமாக முட்டாள்தனமாக இறந்தவர்களை நினைத்து பாடுகிற பாடல், அல்லது அப்படி பாடும்போது வாசிக்கப்படுகிற வாத்தியம் என்று சொல்லி அர்த்தம்.
அடுத்ததா செமனீத் என்கிற ஒரு வார்த்தை. இதற்கு இந்த செமனீத் அப்படிங்கிற வார்த்தைக்கு 8 என்று அர்த்தம். நம்பர் 8 எட்டாவது, 8 நரம்பு யாழ், 8 அடி செய்யுள், கொழுமை, செழுமை, ஆரோக்கியம் என்று அர்த்தங்கள் இருக்கிறது. இது ஒரு வகை இசையாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது 1 நாளாகமம் 15ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில். மறுபுறம் இதற்கு இந்த செமனித் என்கிற வார்த்தைக்கு தடித்த ஆண் குரலில் பாடும் பாடல் என்றும் அர்த்தம் இருக்கிறது. சங்கீதம் 6, 12 இந்த தலைப்புகளில் செமனித் என்கிற வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. பலவீனம், வியாதி நேரங்களில் ஆரோக்கியம், முன்னேற்றம், செழுமையடைய ஒரு மனிதன் பாடுகிற பாடல் என்று எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது. இதற்கு அடுத்ததாக அல்மோத் என்கிற வார்த்தை. அல்மோத், அலாமோத் எல்லாம் ஒரே வார்த்தை தான். இந்த குறிப்பிட்ட வார்த்தைக்கு இளம்பெண்கள் என்றும் அர்த்தம் இருக்கிறது. 3 மடங்கு என்கிற அர்த்தமும் இருக்கிறது. அதில் குறிப்பாக போன வார்த்தையில் தடித்த ஆண்குரலில் பாடும் பாடல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் பார்த்தீங்களா, இந்த அல்மோத்துக்கு மெல்லிய பெண் குரலில் பாடும் பாடல் என்று அர்த்தம் இருக்கிறது. 1 நாளாகமும் 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 46 தலைப்பாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதை சங்கீத ராகம் எனவும் இது ஒரு வாத்திய கருவி எனவும் ஒரு சிலர் குறிப்பிடுறாங்க. அடுத்ததாக மிக்தாம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. இந்த மிக்தாம் அப்படிங்கிற சங்கீதத்தை தங்க சங்கீதம், மிக்தாம் என்னும் பொற்பனதி கீதம் அப்படின்னு சொல்லி பார்ப்போமா. அந்த பொற்பனதி கீதம் அப்படின்னா தங்க சங்கீதம், தங்க பாடல் என்று சொல்லி அர்த்தம். 56ஆம் சங்கீதத்தில் தலைப்பாக இருக்கிறது. இதற்கு மூடப்பட்டது, க்ளோஸ்டு அப்படின்னு சொல்லி கூட ஒரு அர்த்தம் இருக்கிறது. தங்கத்தை போல இந்த சங்கீதத்தில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் அதிக மதிப்புள்ளது அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. ஆனால் வாய் மூடப்பட்டு மௌனமாக எழுப்பப்பட்ட ஜெப விண்ணப்பம் என்று இந்த சங்கீதத்தை குறிப்பிடுறாங்க. அன்னாள் ஜெபித்ததை நம்ம அறிந்திருக்கிறோம். அன்னாளுடைய இருதயம் பேசிற்று, வாய் மூடியிருந்தது. அப்போது மௌனமாக எழுப்பப்பட்ட ஒரு ஜெப விண்ணப்பம் அன்னாளிடமிருந்து எழுந்ததைப் போல தான் இந்த சங்கீதம். இந்த மிக்தாம் அப்படிங்கிற வார்த்தைக்கு வேறு சில அர்த்தங்களும் உண்டு. இரத்தக்கரை, செதுக்கின, சித்திரம் தீட்டப்பட்ட, உத்தமனின் வறுமை, தரித்திரம், பொற்கீதம், முத்தரித்த பொன் போன்ற சங்கீதம், கர்த்தரின் கீதம், கர்த்தரின் ரகசியம் என மூடப்பட்ட அப்படிங்கிற அர்த்தம் இருக்குது பார்த்தீங்களா. கர்த்தரின் ரகசியம் என்றெல்லாம் அர்த்தம் இருக்கிறது. சங்கீதம் 16, 56 முதல் 60 வரைக்கும் உள்ள சங்கீதங்களின் தலைப்பு இதில் இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அடுத்ததா அகிலேத் ஷகார் அப்படிங்கிற வார்த்தை. இது ஒரு ராகத்தின் பெயர். சங்கீதம் 22 தலைப்பில் இதை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த அகிலேத் அப்படிங்கிற எபிரேய பெயருக்கு பெண்மான், மான், வெளிமான் என்று பொருள்கள் உண்டு. ஷகார் அப்படின்ற வார்த்தைக்கு சூரிய உதயம் அப்படிங்கிறது அர்த்தம். இது எதை குறிக்கிறது? அகிலேத் ஷகார் அப்படின்னா சூரிய உதயத்தின் நேரத்தில் அதிகாலையில் தேடுகிற பெண்மான் என்று அர்த்தம். அதிகாலையில் தேடி வருகிற பெண்மான். அடுத்ததா யோனாத் ஏலம் ரிக்கோஹிம் 56ஆம் சங்கீதத்தினுடைய தலைப்பில் இருக்கிறது. இதற்கு ஒரு புறாவின் பாடல் என்று அர்த்தம். இது ஒரு வாத்திய கருவியாகவும் இருக்கிறது. தூர இடத்திலிருந்து ஒரு புறா அமைதியாக பாடுவது போல இந்த பாடலை பாட வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். ஏனென்றால் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற ஒரு மனிதன் பாடிய பாடலாக இந்த யோனாத் ஏலம் ரிக்கோஹிம் அப்படிங்கிற சங்கீதம் இருக்கிறது. இந்த குறிப்பிட்ட சங்கீதத்தை எழுதும்போது தாவீது சவுலுக்கு விலகி தூர தேசத்தில் ஒளிந்து கொண்டிருக்கிறார். தூர தேசத்திலிருந்து எதிரிகளின் நடுவே தனிமைப்படுத்தப்பட்ட புறாவை போல ஒரு ஜெபத்தை பாடலாக தாவீது பாடிக்கொண்டிருக்கிறார். அடுத்ததாக மகலாத் என்கிற வார்த்தை 53ஆம் சங்கீதம் 58ஆம் சங்கீதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு வியாதி, சோகம், பலவீனம், யாழ், வீணை, நரம்பு, கம்பி வாத்தியம், நடனமாடுகிற ஒரு குழு, மென்மையான, கனிவான என்று பல அர்த்தங்கள் உண்டு. சோக நேரத்தில், தள்ளாமையில், நலிந்த நிலையில் இசைத்து பாடுகிற ஒரு வாத்தியமாக யாழ் என்கிற கருவி இருக்கிறது. அடுத்ததாக மகலாத் லேயனோத் 88ஆம் சங்கீதத்தினுடைய தலைப்பில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மகலாத் என்பது ஒரு வாத்தியம். லேயனோத் அப்படின்னா கடும் வார்த்தைகளால் திட்டப்பட்ட ஒருவர் துக்கத்தில் பாடுவது. மிகுந்த மனச்சோர்வுக்குள்ளான இருதயத்தையும் துக்கம் நிறைந்த எண்ணங்கள் கொண்ட மனதையும் இது வெளிப்படுத்துகிறது. 102ஆம் சங்கீதத்தினுடைய தலைப்பாகவும் இருக்கிறது. அடுத்ததா லியாஸ்கர் அப்படிங்கிற வார்த்தை. இதற்கு நினைவில் கொள்ளுதல், நினைவு கூறுதல் என்று அர்த்தங்கள் உண்டு. இந்த லியாஸ்கர் அப்படிங்கிற வார்த்தை சங்கீதம் 38 தலைப்பாக இருக்கிறது. செப்துவஜிந்து மொழிபெயர்த்தாங்க இல்லைங்களா, 70 பேர் மொழிபெயர்ப்புன்னு சொல்லுவாங்க. அதில் இந்த வார்த்தை இல்லை, ஆனால் தமிழில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு 3 வகை அர்த்தங்கள் உண்டு. ஒன்று, நினைவில் வைத்துக்கொள், மீண்டும் நினைவுக்கு கொண்டு வா, கருத்துக்களை ஒருமுகப்படுத்து, பழைய நினைவுகளில் ஆழ்ந்திரு அப்படின்னு சொல்லி அர்த்தங்கள் உண்டு. ரெண்டாவதாக குறிப்பிடு, தெரிவி, அறிவி, உறுதியாக கூறு, விளம்பரப்படுத்து என்றெல்லாம் அர்த்தங்கள் உண்டு. மூன்றாவதாக பதிவு செய்து திரும்பவும் வெளியிடு, நினைவு சின்னமாக உரையாற்று அப்படிங்கிற அர்த்தங்கள் எல்லாம் உண்டு.
அடுத்ததாக ஷோஷனீம் அப்படிங்கிற வார்த்தை. இந்த ஷோஷனீம் அப்படிங்கிற வார்த்தைக்கு வெண்மையான லீலி புஷ்பம், மகிழ்ச்சி கொள், நேரான எக்காலம், கலிகூறு அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படு அப்படின்னு அர்த்தம் இருக்கிறது. இது ஒரு வகை வாத்திய கருவியாகவும் சொல்லப்படுகிறது. 6 நரம்புகளால் செய்யப்பட்ட வாத்திய கருவி. சங்கீதம் 45:69 சொல்லப்பட்டிருக்கிறது. லீலி புஷ்பத்தின் வடிவத்தில் செய்யப்பட்ட ஒரு எக்காலமாக அந்த வாத்திய கருவி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சூஷான் என்கிற வார்த்தை சங்கீதம் 60 தலைப்பில் 6 நரம்பு கிண்ணறம் என கொடுக்கப்பட்டிருக்கிறத நீங்கள் வாசித்து பாருங்கள். இதற்கு அடுத்தது ஷோஷனீம் எடூத் அப்படிங்கிற வார்த்தை. இதற்கும் லில்லி, வெள்ளையான நேரான எக்காலம், மகிழ்ச்சி, சந்தோஷம் என்று அர்த்தங்கள் உண்டு. ஷோஷனீம் அப்படிங்கிற வார்த்தைக்கு அழகான கன்னி பெண்கள் என்ற ஒரு அர்த்தம் இருக்கிறது. வெண் லீலி புஷ்பம், நேரான எக்காலம், மகிழ்ச்சி கொள்ளுதல், களி கூறுதல், சாட்சியின் லீலி புஷ்பங்கள் என்ற அர்த்தங்கள் இதற்கு இருக்கிறது. இது ஒரு வகை வாத்திய கருவியாக சங்கீதம் 80 தலைப்பில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்பழுக்கற்ற கற்புள்ள பரிசுத்த கன்னிகைக்கு நிகரான லீலி புஷ்பம் போன்ற தேவ அன்பினால் கிடைத்ததான மீட்பின் சாட்சி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 45 தலைப்பில் சொல்லப்பட்டது இப்படிப்பட்ட ஒரு அர்த்தமாக இருக்கலாம். அப்புறம் மஸ்கீல் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம அடிக்கடி சங்கீத புஸ்தகத்தில் வாசிச்சிருப்போம். இதில் 12 சங்கீதங்கள் இந்த தலைப்பை கொண்டிருக்கிறது. 32, 42, 44, 52, 53, 55, 74, 78, 88, 89, 142 இந்த சங்கீதங்கள் எல்லாம். இந்த மஸ்கீல் என்னும் தலைப்பு இருக்குது பார்த்தீங்களா, இதற்கு ஞானவானாக்கு அப்படிங்கிற அர்த்தமும் உண்டு. புத்திசாலி அல்லது திறமையோடு இருத்தல் அப்படிங்கிற அர்த்தம் இருக்கிறது. இதனால் இந்த மஸ்கில் என்னும் சங்கீதம் போதக சங்கீதம் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்ததாக ஆல்தஸ்கேத் அப்படிங்கிற வார்த்தை. இது 57, 58, 59 சங்கீதங்களின் தலைப்புகளில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அழிக்கக்கூடாது, சீரழிக்கக்கூடாது, நஷ்டம் நேரிடக்கூடாது, நீரினை அழிக்கக்கூடாது என்றெல்லாம் இதற்கு அர்த்தம் இருக்கிறது. இது ஒரு வாத்திய கருவியாக இருக்கலாம். தனக்கு நஷ்டம் நேரிடாதிருக்க இந்த குறிப்பிட்ட வாத்தியத்தை பயன்படுத்தி இந்த சங்கீதத்தை பாடியிருக்கிறாங்க என்று சொல்லப்படுகிறது. அதற்கு அடுத்து ஆரோகண சங்கீதம் என்ற ஒரு வார்த்தை வரும் பாருங்கள். சங்கீதம் 120 முதல் 134 வரை இந்த வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கும். இது ஏற்றம், உயர்ந்த இடத்தை நோக்கி பயணிக்கும் போது பாடும் பாடல், பக்தி, இசை, லேவியர் குழு பாடல் என்றெல்லாம் அதற்கு அர்த்தம் இருக்கிறது. இது முன்னேற்றத்தின் சங்கீதங்கள் என்று சொல்லப்படுகிறது. 15 சங்கீதங்களில் இந்த தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலர்கள் ஒரு வருஷத்தில் 3 முக்கிய பண்டிகைகளை கொண்டாடுவதற்கு எருசலேம் தேவாலயத்துக்கு போவாங்க. புளிப்பில்லா அப்ப பண்டிகை, அறுப்பு கால பண்டிகை, சேர்ப்பு கால பண்டிகை அப்படின்னு 3 முக்கியமான பண்டிகைகள். இந்த பண்டிகைகளை குறித்து யாத்ராகம் 23 வாசிக்கிறோம், உபாகமம் 16ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். இந்த பண்டிகைகளை கொண்டாட எருசலேமுக்கு புனித பயணம் போகும்போது மேடான பகுதியில் ஏறி போவாங்க, மலைகள் மேலே ஏறி போவாங்க. அப்படி ஏறி போகும்போது பாடப்படுகிற பாடல்கள் தான் ஆரோகண சங்கீதங்கள் என்று அழைக்கப்படுகிறது. இது போக பல சங்கீதங்களுடைய தலைப்புகளில் சில வரலாற்று குறிப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கும். குறிப்பாக 3ஆம் சங்கீதத்தை எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா, தாவீது தன்னுடைய குமாரன் அப்சலோமுக்கு தப்பி ஓடி போகையில் பாடப்பட்ட சங்கீதம் என்று சில வரலாற்று குறிப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த வரலாற்று குறிப்புகளை பற்றி நம்ம இந்த பதிவினுடைய 2ஆம் பகுதியில் பார்ப்போம். ஸோ இதுவரைக்கும் பார்த்த இந்த குறிப்பிட்ட விஷயங்கள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி நான் நம்புகிறேன். இப்போ இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட சங்கீதத்தை பற்றிய குறிப்புகள் உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் தாராளமாக எனக்கு வாட்ஸ்அப்பில் சங்கீத குறிப்புகள் என்று நீங்கள் டைப் பண்ணி அனுப்புனீங்க அப்படின்னா நான் இந்த குறிப்புகளை உங்களுக்கு நிச்சயமாக அனுப்பி தருவேன். நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட தியானத்துக்கும் உங்களுடைய ஊழியத்துக்கும் தாராளமாக பயன்படுத்தலாம். கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. மீண்டும் நல்லதொரு செய்தியோடு கூட நாம் சந்திப்போம். தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆமென்.